குமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரிக்கு அருகிலே ஒரு அழகான சிறிய ஊர். சரி. பக்தி பயிர் வளர்க்கும் ஆன்மீக வெளிச்ச பூமி. ஆஹா. அதை சுற்றியிருந்த நிலப்பகுதிதான் தட்சிண பூமி என்று அழைக்கப்பட்டது. ஓஹோ. அகிலத்தெட்டு அதை எப்படி சொல்லுகிறது என்றால், எப்படிமா சொல்லுகிறது? சீரான கன்னியவள், சீரான கன்னியவள், குமரி வளர் தட்சணமே, மூன்றான ஜோதி அது உறைந்திருக்கும் தட்சணமே, அகத்தீஸ்வரர் மங்கி அமர்ந்திருக்கும் தட்சணமே, தானுமலையானவரும் தாமதிக்கும் தட்சணமே, அணுவும் சீர்காழியம்மை, அணுவும் சீர்காழியம்மை, அருள் வருவும் தட்சணமே. குமரி மாவட்டத்திலே கன்னியாகுமரிக்கு அருகிலே ஒரு அழகான சிறிய ஊர். சரி. பக்தி பயிர் வளர்க்கும் ஆன்மீக வெளிச்ச பூமி. ஆஹா. அதை சுற்றியிருந்த நிலப்பகுதி